முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 40வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காணொலி மூலம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற காவலை ஜூன் 25ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒருமுறை அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 40வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, ஜூன் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு. உத்தரவின் முழு விவரங்கள் என்ன? உங்களை பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு ஒரு சில முறை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டு வந்தார். அதன் பிறகு காணொலி வாயிலாக தொடர்ந்து ஆஜர்படுத்தப்பட்டு வருகிறார். கடந்த மாதம் குற்றப்பத்திரிகை நகல் வழங்குவதற்காக ஒரு முறை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அடிப்படையில் ஆஜரானார். அதன் பிறகு தொடர்ந்து காணொலி காட்சி மூலமாகத்தான் அவர் ஆஜராகி வருகிறார். ஏற்கனவே 33 முறை அவருடைய நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டுள்ளது. இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே அவர் இன்று அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கக்கூடிய மனு மீது நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பதாக இருந்தது. அதில் 3 மனுக்களை கூடுதலாக தாக்கல் செய்த காரணத்தினால் அந்த வழக்கில் அனைத்தும் தள்ளி வைக்கப்பட்டன. இதனிடையே அவர் நீதிமன்ற காவல் தொடர்பாக காணொலி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த வழக்கில் விசாரித்த நீதிபதி சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி இந்த வழக்கையும் வரும் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாகவும் அவருடைய நீதிமன்ற காவலை நீட்டித்து 25ஆம் தேதிக்கு உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அவர் 40வது முறையாக நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தொடர்ந்து அவர் காணொலி காட்சி வாயிலாக தான் ஆஜர்படுத்தப்பட்டு வருகிறார். ஒவ்வொரு முறையும் அவர் தாக்கல் செய்த மனுக்களும் நீதிமன்ற காவலும் சேர்ந்து ஒரே நாளில் தான் விசாரணைக்கு தொடர்ந்து கடந்த ஒரு மாதமாக அப்படித்தான் எடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.